Harry Potter and the Cursed Child, Act 1, Scene 11, The Hogwarts Express Roof. ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு மேலே இருப்பானுங்க. ஜன்னல் வழியாக அவனுங்க மேலே ஏறிடுவானுங்க. காற்று எல்லா பக்கமும் இருந்தும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினுக்கு மேலே இருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு பயமாகவும் இருக்குது. வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. இது மேலே ஏறிட்டு என்னை பற்றி நான் நல்லா கற்றுக்கிட்டேன், உன்னை பற்றி நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அண்ட் அப்படின்னு அங்கே ஸ்கார்பியஸ் கத்திட்டு இருப்பான். நான் கேல்குலேட் பண்ணதை வச்சு பார்த்தா நம்ம சீக்கிரமாகவே வயாடக்டை ரீச் பண்ணிடுவோம். தென் அங்கேருந்து சென்ட் ஆஸ்வல்ஸ் ஹோம் ஃபார் ஓல்டு விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ்க்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும் அப்படின்னு அங்கே ஆல்பஸ் கத்திட்டு இருப்பான். என்னது, நம்ம எங்கே போக போகிறோம்? இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இப்படி ட்ரெயின் மேலெலாம் நிற்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. ஓ அப்படின்னு இப்போ ஸ்கார்பியஸ் ஒரு மாதிரி சொல்வான். ஏன்னா அவன் அங்கே பார்க்கக்கூடாத எதையோ பார்த்த மாதிரி நின்றுட்டுருப்பான். நம்ம போடுற குஷனிங் சாம் ஒர்க் ஆகலைன்னா அங்கே இருக்கிற தண்ணி நமக்கு பேக்கப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆல்பஸ் அங்கே கத்திட்டு இருப்பான். ஆல்பஸ், அந்த ட்ராலி விச்சு அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்துவான். நம்ம பண்ண போகிற ஜேர்னிக்கு உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். இல்லை ஆல்பஸ், அங்கே பாரு, ட்ராலி வச்சு நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்கார்பியஸ் திரும்பவும் கத்துவான். அப்போதே ஆல்பஸ் வயாடக்ட்னு சொன்னான்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வயாடக்டை ரீச் பண்ணிடுவோம், அங்கேருந்து நம்ம சென்ட் ஆஸ்வல்ஸ்க்கு நடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான்ல. வயாடக்ட்னா என்னென்னா VIADUCT அப்படின்னா என்னென்னா ஒரு மிகப்பெரிய பள்ளமோ இல்லைன்னா குளமோ இல்லைன்னா ஆரோ ஓடிச்சுன்னா அதுக்கு மேலே பாலம் மாதிரி போட்டிருப்பாங்களே ட்ரெயின் ஓடுறதுக்கு, அதை தான் வயாடக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மூவிஸ்லேயே பார்த்துருப்போம். ட்ரெயின், இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு வயாடக்டில் ஓடுற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அங்கே தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் ரீச் ஆயிரும். அங்கேருந்து நம்ம கீழே குதிச்சிருவோம், அங்கேருந்து நம்ம சென்ட் ஆஸ்வல்ஸ்க்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு தான் அவன் சொல்வான், நம்ம கீழே குதிக்கும் போது குஷனிங் சாமை போட்டு குதிப்போம். அப்படி குஷனிங் சாம் ஒர்க் ஆகலைன்னா நம்ம தண்ணிக்குள்ளே தானே குதிப்போம், நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருக்கான். சான்ஸே இல்லை, அவங்க எப்படி இங்கே வர முடியும், நம்ம ட்ரெயினோட டாப்பில் இருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டு இருப்பான். ஸ்கார்பியஸ் ஆல்பஸ்க்கு பின்னாடி கையை நீட்டி காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஆல்பஸ் வேகமாக திரும்பி பார்ப்பான். பார்த்தா உண்மையாகவே ட்ராலி வச்சு அந்த ட்ரெயினுக்கு மேலே இவங்களை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ட்ராலியையும் தள்ளிட்டு. ட்ராலியிலேருந்து ஏதாவது வேணுமா டியர்ஸ், பம்ப்கின் பாஸ்டி, சாக்லேட் ஃப்ராக், கால்ட்ரன் கேக் அப்படின்னு ட்ராலி வச்சு கேட்டுகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா? ஓ அப்படின்னு ஆல்பஸ் அங்கே ஷாக் ஆவான். இந்த ட்ரெயினில் பயணிக்கிற மக்களுக்கு மோஸ்ட்லி என்னை பற்றி தெரியவே தெரியாது. என்கிட்ட இருந்து கால்ட்ரன் கேக்ஸை வாங்குவாங்க, ஆனால் அவங்க என்னை நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. என்னோட பேர் என்னன்னு கடைசியாக யாராவது என்கிட்ட கேட்டிருக்காங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த ட்ராலி வச்சு சொல்லிட்டு இருப்பாங்களா. உங்களோட பேர் என்ன அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். எனக்கே மறந்து போச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டு வந்தபோது ஓட்டலைன் கேம்போல் எனக்கு இந்த ஜாபை ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு ட்ராலி வச்சு சொல்லிட்டு இருப்பாங்களா. இது 190 வருஷங்கள் ஆச்சே, நீங்கள் இந்த வேலையை 190 வருஷங்களாவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கா? அப்படிதாங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை புக்கில் ரீட் பண்ணும் போது இருந்தது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பற்றியும் இந்த ட்ராலி விச் பற்றியும் இவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களோ ஆட்டோலைன் கேம்போல், அவங்கள பற்றியும் சொல்லிடுறேன். இந்த ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் அது எப்படி இருக்கோ, ஆத்தர் எந்த மாதிரி எழுதியிருக்காங்களோ அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேங்க. இந்த விஷயத்தை பற்றி புக்கில் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இதெல்லாம் அங்கங்கே ஆத்தர் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபேண்டமாக க்ரியேட் பண்ண ஸ்டோரியை நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். என்ன ஆத்தர் சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டலைன் கேம்போல் பற்றி சொல்லிடுறேன். இவங்க ஒரு பிரிட்டிஷ் விச்சு, சூனியக்காரி. பிரிட்டனோட 14வது மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக இவங்க இருந்திருக்காங்க. 1827 1835 வரைக்கும், 1827 1835 வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளில் இருந்தும் ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்புறதெல்லாம் அந்த டைமில் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த இயரை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு. 1827 இவங்க மினிஸ்டராக இருந்திருக்காங்க, 1827. இந்த டைம்லலாம் எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸை இப்படி ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்புறது, முக்கியமாக மகிழ்ஸ்க்கு தெரியாமல், அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க பயணிக்கிறத. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அனுப்புறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. இவங்க போர்ட்கீயை தான் அப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் போர்ட்கீ பற்றி நம்ம நிறையவே ஹாரி பாட்டர் புக்ஸில் பார்த்துருக்கோம். அதில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த போர்ட்கீயில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்ட்கீ சிக்னஸ்லாம் ஆகும் போல்.
அண்ட் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளூ பவுடர் இருக்குல்ல, ஃப்ளூ நெட்வொர்க் பற்றி நம்ம நிறையாவே ஹாரி பாட்டர் புக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ளூ பவுடர் யூஸ் பண்ணி ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்புகிற மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த எல்லா ஹெட் மாஸ்டர்ஸுமே, அடுத்தடுத்து வந்த எல்லா ஹெட் மாஸ்டர்ஸுமே சொன்ன ஒரே விஷயம், இந்த மாதிரி ஃப்ளூ பவுடர் யூஸ் பண்ணி வந்தால் செக்யூரிட்டி ப்ரீச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அது என்ன நடக்கும், ஹாக்வர்ட்ஸை சுற்றி எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்ல. அதனால அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் மினிஸ்டரான சூனியக்காரி ஓட்டலைன் கேம்போலுக்கு மகள் டெக்னாலஜி மேலெலாம் அவ்வளோ பிரியம் போல், ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்திருக்காங்க. நம்ம ரானோட அப்பா மாதிரி, ஆர்த்தர் அங்கிள் மாதிரி. 1804 தான் பிரிட்டனில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினவே இன்வென்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டீம் ரயில்வே இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 1825 கிட்டக்க பப்ளிக் ஸ்டீம் ரயில்வேவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தானே ஓட்டலைன் கேம்போல் மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் ட்ரெயினை ஃபர்ஸ்ட் டைம் மாயாஜால உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்க மினிஸ்டர் ஆகி 3 வருஷம் கழிச்சு 1830 தான் இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸை கொண்டு வந்திருக்காங்க மாயாஜால உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக. அந்த டைம் அது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக போயிருக்கு. ஏன்னா என்ன நடந்திருக்கும் நான் சொல்லணுன்னே அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். மாயாஜால உலகத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக மகள் டெக்னாலஜியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்பவே அப்போது டேரிங்காகவும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் போயிருக்கு அவங்க அதை சஜஸ்ட் பண்ணது. ஆனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்பவே லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷனாக தான் நடந்திருக்கு. எக்கச்சக்க மெமரி சாம்ஸை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 167 மெமரி சாம்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. அண்ட் பிரிட்டன்லேயே வரலாறு காணாத கன்சீல்மெண்ட் சாம் போடப்பட்டது ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்காக தானாமா. மெமரி சாம்ஸ் எதுக்காக போடுவாங்க, கன்சீல்மெண்ட் சாம் எதுக்காக போடுவாங்கன்றதை பற்றி ஹாரி பாட்டர் புக்ஸ்லேயே நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் நடந்து அடுத்த நாள் காலையில் விடியும் போது ஹாக்ஸ்மேட் வில்லேஜில் இருக்கிறவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை. ஸோ அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க கண்ணு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. ஸோ இப்படி 1830 ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸை கொண்டு வந்துட்டாங்களா. அப்போவே நம்ம மினிஸ்டர் ஆட்டலைன் கேம்போல் இந்த ட்ராலி வச்ச வேலைக்கு அமர்த்திட்டாங்க. அந்த ட்ரெயினில் பயணிக்கிற ஹாக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விற்கிறதுக்கு மட்டும் கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்காகவும். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ரூஃபுக்கு வந்துடுவோம். என்னோட கைகள் இது வரைக்கும் 6 மில்லியன் பம்கின் பேஸ்ட்ரீஸை செஞ்சுருக்கு. என்னோட கைகள் அதுக்கு ரொம்பவே இப்போ பழக்கமாயிருச்சு. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. என்னோட பம்கின் பேஸ்ட்ரீஸ் எவ்வளோ ஈஸியாக இன்னொன்று ஒரு விஷயமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்றத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்களோட ட்ராலியில் இருக்கிற பம்கின் பேஸ்ட்ரி எடுத்து தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்களா. அது கிரெனேடு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக அங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் என்னோட சாக்லேட் ஃப்ராக்ஸ்லாம் என்ன பண்ணுன்றத உங்களால் நம்பவே முடியாது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த ட்ரெயினில் பயணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கேயும் நான் இறங்க விட்டதே கிடையாது. ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சீரியஸ் பிளாக்கும் அவனோட சேட்டை பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸும், அப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி, இவனுங்க எல்லாருமே இந்த ட்ரெயினை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அவனுங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டானுங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் இதில் பயணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறங்க விடாது அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. பார்த்தா அந்த ட்ராலி விச்சோட கைகள், அந்த சூனியக்காரியோட கைகள் அப்படியே ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பைக்ஸாக முள்ளாக டிரான்ஸ்ஃபிகர் ஆகும். அவங்க நல்லா இவனுங்க 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட மிச்சம் இருக்கிற ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களோட சீட்ஸில் போய் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாங்களா. நீ சொன்னது சரிதான் ஸ்கார்பியஸ், இந்த ட்ரெயின் மேஜிக்கல் தான் அப்படின்னு இப்போ ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான். பட் அதே டைம் நான் அந்த வயாடக் பற்றி சொன்னதும் சரிதான். அங்கே பாரு தண்ணி கீழே தெரியுது, நம்ம குஷனிங் சாம போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ஆல்பஸ் இது ரொம்ப ரொம்ப பேடான ஐடியா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்திட்டு இருப்பான். அப்படியா அப்படின்னு ஆல்பஸ் இப்போது லைட்டாக தயங்கிட்டே கேட்பானா. ஆனால் தயங்குறதுக்கான டைம்லாம் போயிடுச்சுன்னு அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 3, 2, 1 மொலியார் அப்படின்னு அவன் மந்திரத்தை போட்டு கீழே ஜம்ப் பண்ணிடுவான். ஆல்பஸ் அப்படின்னு கீழே விழுந்த அவனோட ஃப்ரெண்டை பார்த்து அவன் டெஸ்பரேட்டாக கத்திக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே இப்போ ட்ராலி வச்சு பார்ப்பானா. அவங்க வேற அவனை பார்த்து வேக வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட தலைமுடிலாம் பயங்கரமாக காட்டுத்தனமாக இருக்கும். அவங்களோட கைகள் பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப ஸ்பைக்கியாக முள்ளாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருந்தாலும் இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு பின்னாடி போயே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவனோட மூக்கை பிடிச்சிட்டு ஆல்பஸ் பின்னாடியே மொலியார் அப்படின்னு அவன் கத்திட்டு அவனும் கீழே குதிச்சிருவான்.
இதோட த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ரூஃபில் நடந்த சீன் 11 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேட்டைகள் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த சேட்டையை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணியிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சிரியஸு, ஜேம்ஸு அண்ட் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் தான். ஹாரி பாட்டர் புக்ஸ்லேயே நம்ம ஹேக்ரிட், ப்ரொஃபஸர் மெகானகல் இவங்கெல்லாம் சொன்னது உண்மைதான். இவங்க 4 பேரும் எவ்வளோ சேட்டை. இப்போ நம்ம அப்படியே சீன் 12க்கு போகலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் நடக்கிற கிராண்ட் மீட்டிங் ரூமுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த மிகப்பெரிய மீட்டிங் ரூமில் கீழே ஸ்டேஜ் மாதிரி இருக்குமா, அங்கே எக்கச்சக்க விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக எதையோ பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் ஜின்னி, ரான் அண்ட் ட்ராக்கோ மேல்ஃபாய் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற ஸ்டேஜில் ஹெர்மாயினி, ஹாரி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆர்டர் ஆர்டர், இப்போ நான் உங்கள் எல்லார் மேலேயும் சைலன்சிங் சாமை கான்ஜூர் பண்ணணுமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்டு அதோட மந்திரக்கோலை உள்ளே இருந்து எடுத்து அந்த க்ரௌடை பார்த்து அசைக்குமா. இப்போ அப்படியே அந்த க்ரௌடே அமைதியாயிரும். குட். இந்த எக்ஸ்ட்ரானரியான ஜென்ரல் மீட்டிங்க்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்கள் இங்கே வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். பல வருஷமாக மாயாஜால உலகமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். ஹாக்வர்ட்ஸில் நடந்த யுத்தத்தில் வால்டமோர்ட்டை டிஃபீட் பண்ணி இதோட 22 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் இங்கே நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை மட்டும்தான் பார்த்துருக்காங்கன்றதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அன்டில் நவ் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஃபியூ மந்த்ஸாக வால்டமோர்ட்டோட கூட்டாளிகள்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு இப்போது ஹாரி பேச ஆரம்பிப்பான். யூரோப்பில் ட்ரோல்ஸ் ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஜெயின்ஸ்லாம் கடல்களை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் மனித ஓநாய்கள், இதை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது. ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் அவங்கள இப்படி மூவ் பண்ணுறதுக்கு யாரோ என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க எங்கேயோ மூவ் ஆகி போயிட்டுருக்காங்கன்றது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குமோன்னு எங்களுக்கு கன்சர்ன்டாக இருக்குது. அண்டு நாங்கள் உங்ககிட்ட தான் அதை கேட்குறோம். நீங்கள் யாராவது எதையாவது பார்த்தீங்களா, எதையாவது ஃபீல் பண்ணிங்களா? நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லணுன்னா உங்களோட மந்திரக்கோலை ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் பேசுகிறத நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கோம். எஸ் ப்ரொஃபஸர் மெகானகல், தேங்க்யூ அப்படின்னு இப்போ ஹாரி சொல்வானா. ஏன்னா அங்கே உட்காந்துருந்த ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ அவங்களோட கைகளை உயர்த்துவாங்க. சம்மர் பிரேக் முடிஞ்சு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தபோது போர்ஷன் ஸ்டோர்ஸை யாரோ இன்டர்ஃபியர் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவும் மிஸ் ஆகலை. ஆனால் கொஞ்சம் பூம் ஸ்லாங் ஸ்கின்னு, லேஸ் விங் ஃப்ளைஸ் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. ரெஸ்ட்ரிக்டட் ரெஜிஸ்டரில் இருந்த எதுவும் மிஸ் ஆகலை. ஸோ பீப்ஸ் தான் இதை பண்ணியிருப்பான்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிகிட்டு இருப்பாங்களா. எல்லாத்துக்கும் என்னவே அடிங்கடா அப்படின்னு பீப்ஸ் நினைக்கும். பூம் ஸ்லாங் ஸ்கின்னும் லேஸ் விங் ஃப்ளைஸும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ப்ரொஃபஸர், நாங்கள் அதை என்னென்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அந்த ரூமில் இருக்கிற மித்தவங்களெல்லாம் பார்க்குமா. வேறு யாருக்கும் எதுவும் சொல்லணும்னு இல்லையா? ஃபைன். வால்டமோர்ட் போனதுலேருந்து ஒரு விஷயம் நடக்காமல் இருந்துச்சு, அது இப்போ திரும்ப நடக்குது. ஹாரியோட தழும்பு திரும்ப வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சொல்லுமா. வால்டமோர்ட் செத்துட்டான், வால்டமோர்ட் போயிட்டான் அப்படின்னு ட்ராக்கோ இப்போ சொல்வானா. ஆமாம் ட்ராக்கோ, வால்டமோர்ட் செத்துட்டான். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே விஷயத்துக்கு தான் நம்மளை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. வால்டமோர்ட் இல்லைனா சம் ட்ரேஸ் ஆஃப் வால்டமோர்ட் திரும்ப வந்த மாதிரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருப்பாங்க. இது கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. டார்க் மார்க் யார் யாருக்கு இருக்கோ, நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? லைட்டாவது அந்த இடத்துல ஏதாச்சும் பெயின் இருந்ததா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பான். டார்க் மார்க் இருக்கிறவங்களுக்கு எதிராக இப்போ திரும்ப ப்ரெஜுடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா பாட்டர் அப்படின்னு ட்ராக்கோ இப்போ கேட்பான். ப்ரெஜுடியூஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியாயமே இல்லாமல் ஒருத்தவங்கள இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே, பாரபட்சம் காமிப்பாங்க, முன்னாடியே தப்பான அபிப்பிராயமாக வச்சுருப்பாங்களே, அதை தான் ப்ரெஜுடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இப்போ ட்ராக்கோ கேட்குறான். திரும்பவும் இதை நம்ம ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி. டார்க் மார்க்னால் ஃபஸ்ட்டு என்ன, அது யாருக்கு இருக்கும், அது எந்த இடத்துல இருக்கும், அது எப்படி ஃபீல் ஆகும், எதுக்காக அப்படி அது ஃபீல் ஆகுது, எதுக்காக அந்த இடத்துல பெயின் வருது, இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே ஹாரி பாட்டர் புக்ஸில் பார்த்துருக்கோம். அதை தான் இப்போ அங்கே ஹாரி கேட்டுட்ருக்கான். யாருக்காவது எதுவும் ஃபீல் ஆகிருக்கா டார்க் மார்க் இருக்கிறவங்களுக்குன்னு. இல்லை ட்ராக்கோ, ஹாரி சிம்பிளாக அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கும்போதே, இதெல்லாம் என்ன தெரியுமா, ஹாரிக்கு திரும்பவும் அவனோட முகம் நியூஸ் பேப்பரில் வரணும்னு நினைக்கிறான். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது டெய்லி ப்ராஃபிட்டில் வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டுருக்கான்ற நியூஸ் வந்துடும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த ரூமர்ஸ் எதுவுமே என்கிட்டேருந்து வந்ததில்லை ட்ராக்கோ அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பானா. ஓ ரியலி, டெய்லி ப்ராஃபிட்டை யாருப்பா எடிட் பண்ணுறா, உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு ட்ராக்கோ சொல்லிட்டு இருப்பானா. ஜின்னி பயங்கர கோவமாக முன்னாடி வந்துட்டுருக்கோம்.
நான் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் பேஜஸ் அப்படின்னு ஜின்னி பயங்கரமாக கத்துமா. டிராக்கோ, ஹாரி இந்த விஷயத்த மினிஸ்ட்ரியோட அட்டென்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அண்ணா ஆஸ் அ மினிஸ்டர் ஃபார் மேஜிக்கா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும்போது, இவனோட ஃப்ரெண்டா நீ இருந்தனால தான் உனக்கு ஓட்டே ஃபர்ஸ்ட் கிடைச்சது அப்படின்னு டிராக்கோ சொல்லிட்டு இருப்பானா. அங்க நின்றுட்டு இருந்த ரான் வேகமா டிராக்கோவை பார்த்து இப்போ பாய போவான். ஜின்னி ரானை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். உன்னோட வாயிலே உனக்கு இப்போ குத்து வேணுமா அப்படின்னு ரான் கத்துவான். ஃபேஸ் பண்ணுங்க, அவனோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் உங்க எல்லாரையுமே தானே இம்பாக்ட் பண்ணுது. திரும்பவும் இந்த உலகமே அவனோட பேரை திரும்ப பேச ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? உங்கள் எல்லாருக்கும் அது பெனிஃபிட் தானே. என்னோட தழும்பு வலிக்குது அப்படின்னு டிராக்கோ மால்ஃபாய் இப்போ ஹாரி மாதிரியே இம்ப்ரெஷன் கொடுத்து பேசி காமிச்சிட்டு இருப்பான். அண்ட் இது எல்லாத்துக்கும் மீனிங் பின்னாடி என்ன தெரியுமா இருக்கும்? அந்த பொருளியை கிளப்புறவனுங்களுக்கு என்னோட பையனோட பிறப்பை வச்சு அந்த கேவலமான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும், அவனை டீஃபேம் பண்ணுறதுக்கு அப்படின்னு டிராக்கோ மால்ஃபாய் கத்திட்டு இருப்பான். டிராக்கோ, ஸ்கார்பியஸ்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, யாருமே இப்போ அவனை எதுவுமே இங்கே சொல்லலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். வெல், இந்த மீட்டிங்கே ஒரு முட்டாள்தனமானதுன்னு நான் நினைக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த மீட்டிங் ரூம்லேருந்து அவன் வேகமாக வெளியில் கிளம்பி போயிடுவான். அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறையா பேர் அவன் பின்னாடி டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுவாங்க. இருங்க, போகாதீங்க, திரும்ப வாங்க, நம்ம ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும் அப்படின்னு அங்கே ஹெர்மாயினி கத்திட்டு இருக்கும். ஆனால் இதோட சீன் 12 முடிஞ்சிடும். ஒரு மகளாக பிறந்து இவ்வளோ தூரம் ஹெர்மாயினி ஒரு மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக ஆனதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு ஜின்னி டெய்லி ப்ராஃபிட்டை எடிட் பண்ணுது அப்படின்னு அங்கே டிராக்கோ கத்திட்டு இருப்பான்ல. என்னன்னா டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையில் ஸ்போர்ட்ஸ் பேஜஸ் இருக்கும்ல, அதோட எடிட்டராக தான் ஜின்னி வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையுமே சீன் 13 and 14 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.